மறுநாள் காலை சாப்பிட்டுவிட்டு மகள் இதழ்யாவுடன் விளையாடிக் கொண்டிருந்த இந்தர் சட்டென்று டிவியில் ஓடிய அந்த நியூஸை கவனித்தான். சென்னையில் இளம்பெண் அவள் கணவன் மற்றும் தோழியால் கொலை. அபிநயா என்ற இளம்பெண்ணை அவள் கணவன் ருத்ரனும் அவள் தோழி காவியாவும் ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொன்றுள்ளனர். தினமும் ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்ட நிலையில் நீண்ட நாட்களாக கண்டுபிடிக்க முடியாத நோயால் பாதிக்கப்பட்டதாக நினைத்துக் கொண்டிருந்த அபிநயா சிகிச்சைகள் எடுத்து வந்திருக்கிறார். ருத்ரனுக்கும் காவியாவிற்கும் கள்ளத்தொடர்பு இருந்து வந்துள்ளது. இன்று இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்துள்ளது. அபிநயா எங்கு சிகிச்சையில் குணமாகி விடுவாளோ என்று யோசித்த ருத்ரன் ஒரே நாளில் அவளுக்கு மேலும் விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டு மனைவி தற்கொலை செய்து கொண்டதாக கூறிய நிலையில் அபிநயாவின் அப்பா சௌந்தர் போலீசில் புகார் கொடுத்து விசாரிக்க சொன்னதில் ருத்ரனும் காவியாவும் மாட்டிக்கொண்டனர். சௌந்தர் தன் சொத்துக்கள் அனைத்தையும் தன் ஒரே மகள் அபிநயா பேரில் எழுதிவிட்டார். அபிநயா இறந்துவிட்டால் வாரிசாக அவள் கணவனுக்கு சொத்துக்கள் சேரும் என்பதால் சொத்துக்காக கொலை நடந்தது தெரிய வந்துள்ளது. இந்த நியூஸை பார்த்த இந்தர் துடிதுடித்து போனான். உடனே கிளம்பி மகள் இதழ்குட்டியை பிளே ஸ்கூலில் விட்டுவிட்டு அபியின் இன்னொரு தோழியான சரண்யாவை பார்க்க சென்றான். சில வருடங்களுக்கு முன் இந்தரின் ஆபீஸில் தான் அபிநயா, சரண்யா, காவ்யா, ருத்ரன் மற்றும் அவன் நண்பர்கள் அன்பு, துரு எல்லோரும் வேலை செய்தனர்.